லெசன் 4 சாப்டர் 4ல் ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் ஒரு டெரிவேஷன் மட்டும் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படி டெரைவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாரு. ஒரு சர்க்கியூட்டில் ஆர் மட்டுமே இல்லை, ஆர் இருக்குது, எல் இருக்குது, சி கெப்பாசிட்டர் இருக்குது. இது மூணுமே இருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும், அது கொஸ்டின். இது வந்து விஎம் வச்சுக்க, இது ஆறு, இது எல்லு, இது சி. முதல்ல போடும்போது இவருக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான். இண்டக்டன்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்எல் ரெசிஸ்டன்ஸ் தான் போடுறேன். இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு போடுறேன். இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸி. இப்போது இதுக்கான வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது விஆர்னு போடலாமா. இதுக்கு வந்து ஐ இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்டேஜ் இல்லையா, வோல்ட்ஸ் இல்லையா. ஸோ ஐஎம் அது போட்டுக்கலாம். ஐஎம் எக்ஸ்எல், இது ஐஎம் எக்ஸி. இப்படி முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் முதல்ல இதுக்கு ஒரு கிராஃப் போடுற மாதிரி எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸு ஒய் யாரானி போட்டுக்கோ. இப்போது இதில் வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, விஎம் இப்படி இருக்கும், விஎம் இருக்கும், வி மேக்ஸிமம் இல்லை. இதில் வந்து கரண்ட்டு இப்படி இருக்கும். இப்போ விஆர், கரண்ட்டு ஐஎம், ஃபேஸ் மாறாது, இதுலேயே ஃபேஸ் வரும்னு சொல்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இண்டக்டன்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சரி கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கலாம். கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, இவருக்கு ரைட் ஆங்கிள் வரை இப்படி இருக்கும். 90 டிகிரி லேக் ஆகுது பாரு, 90 டிகிரி லேக் ஆகுது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இருக்குது, அது இந்த ஃபேஸ்லேயே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லேக் ஆகுது. அப்போது எக்ஸி எக்ஸ்எல், இது கெப்பாசிட்டி எக்ஸி இல்லையா. இது கெப்பாசிட்டன்ஸ் மட்டுமே இருந்தால் என்ன ஆகுண்டான்னா, எக்ஸ் ஒரு 90 டிகிரி லீட் ஆகுது, 90 டிகிரி லீட் ஆகுது. இது எக்ஸ்எல், இவர் எக்ஸி. நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸியை அப்படியே ஃபோல்டர் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருமா பாரு. இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ இந்த ஏரியா மட்டும் பாரு, இந்த ஏரியா மட்டும் பார்த்தோம்னா எக்ஸ்எல் மைனஸ் மைனஸ் எக்ஸியா, இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஒரு பேரலோகிராம் ஆக்குறேன், பேரலோகிராம் மாதிரி மாற்றிடுறேன். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரையாங்குலர் மெத்தடில் பார்த்தோம் பார்த்தியா, அந்த மாதிரி இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் தான் விஎம், டயகனல் தான் விஎம், வி மேக்ஸிமம். இப்போ நான் விஎம்மை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், அதுவும் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தானே. இது இந்த அளவுக்கு சிம்பிளாக உனக்கு தெரிஞ்சால் போதும். இது வந்து ஒமேகா தீட்டா, ஒமேகா தீட்டா வச்சுக்கோ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இப்போது விஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர், என்னது விஆர் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரா. அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயரா. இது பித்தாகரஸ் தியரம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எனக்கு விஎம் வேணும். அதனால் விஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், விஎம் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். விஎம்னா மேக்ஸிமன்றதுக்காக இண்டிவிஜுவல் இஎம்எஃப் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு இந்த விஆர் ஸ்கொயரை நம்ம விஆர் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்குவோம். விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தானே,
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட்டோட ரெசிஸ்டன்ஸை ப்ரொடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், வோல்டேஜ் வந்துடும் இல்லையா. அதனால் உள்ள ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் இப்படி போட்டலாமா. இப்போ நமக்கு என்ன வேணும்டான்னா விஎம் வேணுமா, விஎம் ஸ்கொயர் வேணுமா, விஎம் தானே வேணும். அப்போ விஎம் இங்கேயே வச்சுக்கினேன், இதை அப்படியே ஸ்கொயர் ரூட் போட்டுடலாமா, பாரு போட்டுடலாமா. போட்டோம்னா விஆர் இந்த விஆர் நம்ம ஐஆர்னு மாற்றிக்கலாமா. ஐஎம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎம் ஸ்கொயர் தான், ஆர் ஸ்கொயர் இல்லை, ப்ளஸ் இங்கே ஒரு ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸி இப்படி எடுத்து ஹோல் ஸ்கொயர் போடலாமா. இதை பொதுவாக மொத்தத்தில் இது நம்ம ஐஎம் வெளியே எடுத்துட்டோம்னா அந்த ஐஎம் ஸ்கொயர், இது இங்கே ஐஎம் ஸ்கொயர், இங்கே ஐஎம் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வெளியே வந்து ஐஎம் ஆகிடுமா. இஸ் ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. விஎம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐஎம் எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், விஎம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த விஎம் மேலே போயிடும் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அப்படி போடலாமா. இந்த ஹோல் சிஸ்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. என்ன எடுத்துக்கிறாங்க, ஜெட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஈக்குவேஷனுடைய மெயின் பார்ட்டே. சரி, நமக்கு வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு டைரெக்ஷன் வேணும் இல்லையா. டைரெக்ஷன் வேணும்னா tan theta இஸ் ஈக்குவல் டு பாரு, tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா. ஆப்போசிட்னா என்ன சொல்லுது, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை அட்ஜசண்ட்னா விஆரா அப்படி போடலாமா. இப்போ நமக்கு தீட்டா வேணுமா டேன் தீட்டா வேணுமா, தீட்டா தானே வேணும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை விஆர் அப்படி போடலாம். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்கிறாங்களோ அதை நீ கரெக்டாக போட்டுங்க. ஏன்னா எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சேமாக இருந்தால் என்ன வரும் தீட்டா, அந்த ஃப்ளெக்ஸு பை எவ்வளோ வரும். அதே மாதிரி எக்ஸ்எல் அதிகமாகவும் எக்ஸி கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு என்ன வரும், எக்ஸி அதிகமாக கம்மியாக இருந்தால் எப்படி வரும்ன்றத உங்கள் பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துக்கிறாங்க. பட் டெரிவேஷன் எப்படி கொண்டு வரதுன்றது இதுதான். ஆல் தி பெஸ்ட், எஃபர்ட் பிரிங் சக்ஸஸ்.